Daily. Taste the Daily. தஞ்சையில் கட்டளைமேட்டு வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் பாளையப்பட்டி ஏரியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் மாயனூரில் இருந்து கட்டளைமேட்டு வாய்க்கால் மற்றும் உய்யக்கொண்டான் கால்வாய் பிரிந்து தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளின் குடிநீர் ஆதாரமாகவும் விளைநிலங்களுக்கு நீர் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது. இந்நிலையில் கொள்ளிடத்தில் திறக்கப்படும் உபரி நீர் வீணாக கடலில் கலந்து வரும் நிலையில் கட்டளைமேட்டு வாய்க்காலில் தண்ணீர் திறக்க வலியுறுத்தி பாளையப்பட்டி ஏரியில் இறங்கி விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் செருநல்லூர் பகுதியில் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் உள்ள மின்கம்பத்தை மாற்றித்தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மின்கம்பத்தின் கான்கிரீட் பெயர்ந்து விழுந்து கம்பிகள் வெளியே தெரியும் அளவுக்கு சேதமடைந்து காணப்படுகிறது. ஆபத்தான நிலையில் எப்போது முறிந்து விழுமோ என்ற நிலையில் உள்ள மின்கம்பத்தை கீழே விழாமல் இருக்க மின்வாரிய ஊழியர்கள் கம்பியால் மரத்தில் கட்டி வைத்துள்ளதாகவும் மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நிறுத்தப்பட்ட அரசு பேருந்து சேவையை மீண்டும் தொடங்க வலியுறுத்தி அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குன்னூரிலிருந்து அதிகரட்டி வழியாக உதகைக்கு இயக்கப்பட்ட பேருந்து சேவை மே மாதம் முதல் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் மீண்டும் பேருந்து சேவையை தொடங்க வலியுறுத்தியும் குன்னக்கோம்பை பகுதியில் போக்குவரத்து கழக அதிகாரிகளை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை தேவைகளுக்கு கூட போராடும் நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வேலூர் முள்ளிப்பாளையம் 31வது வார்டு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். முள்ளிப்பாளையம் KK நகர் பகுதியில் முறையாக குடிநீர் வருவதில்லை, தெரு விளக்குகள் எரிவதில்லை என பலமுறை புகார் அளித்தும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்படாததால் கழிவுநீர் வீடுகளுக்கு முன்பு தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ரோடு இல்ல, குழாய் இல்ல, தண்ணி ஒழுங்கா விடுறதில்ல. புள்ளிப்பாளையம் மட்டும் என்ன பாப்பா பண்ணுச்சு? நாங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி எதுவுமே செய்து கிடையாது. அதே வேற இடத்துல போய் பாரு, எல்லாம் ரோடு குழாய் எல்லா வசதி பண்றாங்க. புள்ளிப்பாளையத்துல மட்டும் எதுவுமே பண்றதில்ல.